நம்ம வாழ்க்கையில உண்மையிலே எதுங்க நல்லது? எப்பவும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பின்னாடி ஓடுறது தானா? நிறைய பணமும் பெரிய பதவியும் இருந்தா லைஃப் செட்டில்னு நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே ஒரு மாயதாங்க. மனித வாழ்க்கை ரொம்பவே குறுகியதுங்க. அதிகபட்சம் 60-80 வருஷம்தான். இந்த தற்காலிக பயணம் கண்ணிமைக்கிற நேரத்துல முடிஞ்சிடும். கோடி கோடியா பணமும் பதவியும் சேர்த்தாலும் பிறக்கும்போதும் சரி இறக்கும்போதும் சரி நாம வெறும் கையோட தான் போறோம். அதான் உண்மை. அழிய போற இந்த உடலை சுமக்கிறத விட மரணத்துக்கு பிறகு கிடைக்கிற அந்த முடிவில்லாத நித்திய ஜீவனை அடையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல விலை மதிப்பற்றதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட அந்த நித்திய வாழ்விலிருந்து நம்மள பிரிக்கிற ஒரே பெரிய தடை நமக்குள்ள இருக்கிற பாவம்தாங்க. நமக்குள்ள எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கும். நல்லது செய்ய நினைச்சாலும் ஏதோ ஒண்ணு நம்மள தப்பு செய்ய தூண்டுதில்லையா? நம்ம மீறி நடக்கிற இந்த பலவீனத்தை தான் பாவம்னு சொல்றோம். இது தூய்மையான தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்மள பிரிக்குது. நரகத்துக்கு போறதை விட பாவம் செய்ய தூண்டுற நம்ம கண், கை மாதிரி உறுப்புகளை இழக்கிறதே மேல்னு வேதம் சொல்லுது. ஆனா பிரச்சனை உறுப்புகள்ல இல்ல, நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆழமா வேரூன்றி இருக்கிற பாவ சுபாவம் தான் உண்மையான பிரச்சனை. நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா வாழ ட்ரை பண்ணாலும் நம்ம சொந்த முயற்சியால இந்த பாவக்கரைய அழிக்கவே முடியாதுங்க. இதுக்கு ஒரே தீர்வு முழுமையான பாவ மன்னிப்பு தான். அதுக்காகவே தெய்வம் நம்மளோட இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். இதுக்கு தெய்வம் ஒரு சூப்பர் தீர்வை கொடுத்தார். நமக்காகவே அவர் மரித்து 3ஆம் நாள்ல திரும்பவும் உயிரோட எழுந்து நம்பிக்கையை தந்தார். சிலுவையில பலியாக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமான இரத்தத்தால மட்டும்தான் நம்ம பாவங்களுக்கு ஒரு உண்மையான மன்னிப்பு கிடைக்குது. நம்ம தப்புகளை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கும்போது நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு ஒரு புதிய மனிதனா நாம மாறுறோம். உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் அடையறதை விட இந்த பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் தாங்க ரொம்ப மேலானது. உலக வெற்றியில ஒண்ணுமில்லைங்க. தெய்வத்தின் இந்த மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அந்த நித்திய ஜீவனை பெறுவதுதான் நம்ம உண்மையான வெற்றி. கொஞ்ச காலம் இருக்கிற இந்த உலக ஆசைகளா இல்ல நித்திய ஜீவனா, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க?